கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுபிணி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு, துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி, அருள்வாமி அபிராமி. ஏன் இந்த பாட்டை நான் ஆரம்பிச்சேன்? ரொம்ப சிம்பிள். அதுல ஒரு வார்த்தை வரும் பாருங்க, கடைசியா ஒரு வார்த்தை, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி. இந்த சுவாமியை விட்டு அம்பாள் வெளியிலேயே வரமாட்டாளாம். ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்களோட நிலைமை இதை பத்தி தான் பேச போறோம். வாங்க பார்க்கலாம். மீனராசியை பொறுத்தவரை சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல காலம் பிறக்குதுங்க, ஒரு வசீகரமான காலம் பிறக்குதுங்க. என் நிலைமையே இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. என் வீட்டுக்காரர் நல்லா தான் இருந்தாரு, என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டாரு, என்னுடைய சூழ்நிலைகள் இப்படியாகும், தலை மாறி போயிடுச்சு. நான் விரும்பி கல்யாணம் பண்ணினேன், ஆனா வாழ்க்கையில இப்படி ஒரு மாற்றத்தை நான் சந்திக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் நொந்து நூலாய் இருக்கிறேன். எப்படி நான் இந்த ஃபேமிலியை நான் கரை சேர்த்துக்க போறேன்னு தெரியல. எப்படி இந்த ஃபேமிலியை நான் எனக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வர போறேன்னு தெரியல. இது ஒரு புலம்பல். இன்னொரு பக்கத்துல 15 வருஷமா சார், என் வீட்டுக்காரர் 15 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை விட்டு போயிட்டார் சார். காரணமே தெரியல. நான் சிங்கிள் பேரண்டாக இருக்கிறேன். என் நிலைமை இப்படி தான். என்னமோ வாழ்க்கை ஓடுது சார், என் பிள்ளைகளுக்காக நான் போயிட்டு இருக்கிறேன். இப்படி ஒரு நிலைமை. இந்த பக்கத்தில் என் மனைவி நல்லா தான் சார் இருந்தாங்க, திடீர்னு டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க சார். எதை கேட்டாலும் என்னை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்கல சார். நான் அழுதுட்டேன் சார், நான் வருத்தமே பட்டேன் சார். நான் கோர்ட்டு கேஸெல்லாம் வேணான்னு கூட சொன்னேன் சார். ஆனால் இவங்க அதெல்லாம் கேட்கவே இல்லை சார். என் மானத்தை வாங்கிட்டாங்க சார். எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்னு சொன்னேன் சார், ஆனால் அவங்க அதெல்லாம் கேட்கல சார். இப்படி ஒரு நிலைமை சார். குடும்ப வாழ்க்கைக்காக நான் ஏங்குறேன் சார். என்னை புரிஞ்சுப்பாங்களான்னு யோசிக்கிறேன் சார். புரிஞ்சுக்க மாட்டாங்க சார். எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரே குடும்பமாக தான் இருக்கோம், ஆனால் நாங்கள் பேசியே பல வருஷம் ஆகுது சார். என்னை கண்டா அவளுக்கு பிடிக்காது சார் அப்படின்னு கணவர் புலம்புவார். இதெல்லாம் மீனராசி. மீனராசியை பொறுத்தவரை நிறைய பேர் இல்லற வாழ்க்கையில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு பேரில் இருப்பாங்க. நீ எப்படியாவது என்னை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதுன்னு இருப்பாங்க. என்கிட்ட உதவிக்கு வந்துடாத, என்கிட்ட உன் பிரச்சனையை சொல்லிடாத, என்கிட்ட எந்த உதவியும் கேட்டு என்கிட்ட பணம் முதல்ல கேட்டுடாத, எங்கேயாவது என்னாவது பண்ணிக்க எனக்கு தெரியாது அப்படின்னு ஹஸ்பண்டும் சரி ஒய்ஃபும் சரி இதே விட மாற்றாமல் சொல்லுவாங்க. ஏன்னா குடும்ப வாழ்க்கையில இப்படிதான் இருக்கணும்னு இந்த மீனராசிக்காரர்களுக்கு பேரா வரவும் முடிவு பண்ணி வருவாங்க. அப்ப மீனராசிக்கு ரொம்ப தொந்தரவு. ஏன்னா இவங்க சுதந்திரமா இருக்க ஆசைப்படுவாங்க. இவங்க கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்க யோசிப்பாங்க. நல்ல ஐடியாக்கள் நிறைய மீனராசிக்கு வரும். ஆனா இதை மற்றவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. நேற்று ஒன்று யோசிச்சிருப்பாங்க மீனராசிக்காரவங்க, ஒரு வாரம் கழிச்சு இன்னொன்னு யோசிப்பாங்க. இது மற்றவங்களுக்கு தப்பா தெரியும். நீ என்ன லூசா அப்படின்வாங்க. அவங்க ஆனா அப்டேட்ல இருப்பாங்க. மீனராசி அப்டேட் ஆகிட்டே இருக்கிற ராசி. ஏன்னா குரு ஆட்சி, சுக்கிரன் உச்சம். எப்படி பணத்தை பெருக்கலாம், எப்படி எதை இழந்த எதை பெருகலாம், இதெல்லாம் திங்கிங் பண்ணிட்டு இருக்கிற ராசி. பொதுவாகவே நான் சொல்லுவேன், மீனராசியில் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டா கடைசி வரைக்கும் நமக்கு பொருளாதார பிரச்சனை வராது. இது நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். ஆனால் மீனராசியில் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டா கடைசி வரைக்கும் கடன்காரனாகவும் இருக்கணும். ஏன்னா இவங்க கடன் வாங்குறதுக்கு துணிஞ்சிடுவாங்க. ஏன்னா கடன் வாங்கினாதான் வெற்றி பெற முடியும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா கடன் வாங்கினாதான் பின்னாடி அடைக்கிறதுக்கு அந்த பணத்தை சம்பாதிக்க முடியும்னு தோணும். நம்மளை யாராவது ஒருத்தவங்க பின்னாடி புஷ் பண்ணணும். சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல வாத்தியார் புஷ் பண்ணாரு, படிடா படிடா படிடான்னாரு, படிச்சேன். அப்படித்தானே சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணோன்னா மனைவி புஷ் பண்றா, அப்புறமா குழந்தைங்க புஷ் பண்றாங்க. வாழ்க்கையில வளர்றோம். யாரோ ஒருத்தவங்க பின்னாடி தள்ளணும். யாருமே தெரியலன்னா வாழ்க்கையில் யாராவது முன்னேற முடியுமா சொல்லுங்க? நான் சிங்கிள் பேரண்டா இருக்கேன் அப்படின்னாலும் உங்களை அடுத்த கட்ட நாள் மறுநாள் நகர்வு நடக்குதுன்னா உங்க பிள்ளைங்களா தான் இருப்பாங்க. அப்போ உங்க இல்லற வாழ்க்கையில ஏன் இந்த பிரிவு ஏற்பட்டது அப்படின்னா, உங்களுடைய ஓவர் கான்பிடென்ட்டை
அவங்க ஏத்துக்க விரும்பாததுனால. இந்த இடத்தை நம்ம எப்படி அணுகியிருக்கலாம்? ஒண்ணு, அவங்க ஜாதகத்தையும் உங்க ஜாதகத்தையும் இணைச்சி நம்ம எல்லாம் கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கிறோம். கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்த்து கல்யாணத்தை மட்டும் பண்ணிட்டு விட்டுறோம். அதுக்கு பிறகு பொருத்தம் யாருமே பார்க்கறது இல்லை. அதுக்கு பிறகு யாருமே பொருத்தம் பார்க்கறது இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, ஜாதகத்துல நமக்கு லக்னத்துல 5வது இடம் 7வது இடம் சுத்தமா இருக்கணும், நல்லா இருக்கணும். நல்ல கிரகங்கள் அங்க இல்லை, சுத்தமா இல்லைன்னா கல்யாண வாழ்க்கை ஃபிளாப். நமக்கு பிடிச்ச லைஃப் அமையாது. நீங்க காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கலாம், காதலிக்கும் போது ஒரு துன்பமும் தெரியாது, ஒரே இன்பம் தான், ஒரே இன்பம் தான். திருப்பதி லட்டு மாதிரி இருக்கும் காதல். தேடி தேடி போவான், பொண்ணும் சரி தேடி தேடி போவோம். கல்யாணம் முடிஞ்சதோ இல்லையோ, இந்த அது பேர் என்ன, இந்த கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போடுவார் எண்ணெயில். அந்த பஜ்ஜியை எடுத்துட்டு திருப்பி வாழைக்காய் பஜ்ஜி போடுவாங்க, அப்புறமா திருப்பி இந்த பஜ்ஜி போடுவாங்க, வெங்காய பஜ்ஜி, அப்புறம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி. இந்த வெஜ்ஜெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஏதாவது தூள் பகோடா போடுவான். இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த எண்ணெயை திருப்பி பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு மறுநாள் திரும்பி ஓப்பன் பண்ணுவோம், அதே எண்ணெயை திருப்பி எடுத்து போட்டு திருப்பி இன்னொரு பஜ்ஜி போடுவோம், இல்லை வடை போடுவான் காலையில். இது கல்யாணத்துக்கு பிறகு இருக்கிற நிலைமை. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இந்த லவ் பண்ணும்போது திருப்பதி லட்டு மாதிரி இருக்கும், அன்பு, லவ், அப்படி ஒரு சிநேகிதம். கல்யாணத்துக்கு பிறகு இப்போ நான் எப்படி சொன்ன பார்த்தீங்களா உதாரணம், அந்த எண்ணெய் மாதிரி ஆயிடும். அது என்னன்னே தெரியாம போயிடும். அப்ப மீனராசியுடைய புலம்பல் என்னன்னா, புரிந்து கொள்ள முடியாத புலம்பல். எப்படின்னா, அவங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இங்கதான் டிவோர்ஸ் ஏற்படுது. இப்ப அவங்கள புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும்? இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப நம்ம 5வது வீடு 7வது வீடு நல்லா இருக்கான்னு முதல்ல செக் பண்ணணும். லக்னத்துக்கு 5 7 நல்லா இருந்தா விதி நல்லா இருக்கு. ராசிக்கு 5க்கு 7க்கு அப்பப்போ மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். அதுல தசாபுத்திக்குரியவன் 5க்கு 7க்கு வரானா ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப இந்த இடத்துல கவனமா இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம்னா சின்ன பிரச்சனை கூட ஈஸியா முடிஞ்சிடும். இல்லைன்னா பெரிய பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கும். சுவாமி விஸ்வரூப தரிசனம் மகாபாரதத்தில் எடுத்தாருன்னா அது சந்தோஷம், ஒரு பெரிய போர் முடிஞ்சுது, விஸ்வரூப தரிசனம் எடுத்தார், எல்லாத்துக்கும் காரணம் கிருஷ்ணன் சொன்னாங்க, ரைட்டு, சந்தோஷம். போரே துவங்கல சுவாமி, போருக்கு முன்னாடியே வீட்டில் உள்ளவங்க விஸ்வரூப தரிசனம் எடுத்தா மீனராசியோட நிலைமை என்ன ஆச்சு? மீனராசிக்கு ஒன்னே ஒண்ணு, கேள்வி கேட்டா பிடிக்காது. இது மீனராசியோட குணம். மீனராசி செய்யறது கரெக்ட், கேள்வி கேட்டா பிடிக்காது. அது மாதிரி மீனராசிக்காரவங்கள தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு என்ன சொல்றாங்க, ஏன் இப்படி பண்ற அப்படிங்கிறது கேள்வி. அதே செஞ்சதை ஒரு தவறா சுட்டி காட்டினாலும் மீனராசிக்கு பிடிக்காது. சுட்டி காட்டினா பிடிக்காது, குட்டுனாலும் பிடிக்காது, கேள்வி கேட்டாலும் பிடிக்காது. இப்போ அவங்க பேர் எப்படி நடந்துக்கணும் மீனராசியை பார்த்துன்னா பக்குவமா எடுத்து சொல்லணும். ரொம்ப கஷ்டம் தானே, அதனாலதான் சிங்கிள் பேரண்ட் நிலைமை. அப்ப மீனராசிக்காரர்களுக்கு 5 7 சாதகமா இருந்தா அவர்களுக்கு லாபம் ஏற்படும். கல்யாண வாழ்க்கையில மீனராசிக்காரர்கள் கவனமாக, நமக்கு முதல்ல பொருத்தம், மனப்பொருத்தத்தை விட குணப்பொருத்தம் பாருங்க, உங்க நிலைமை மாறும். அதுல இப்போ சிங்கிள் பேரண்டா இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கிரகப்படி 5வது வீடு உங்களுக்கு கடகம், 7வது வீடு உங்களுக்கு கன்னி ராசி. கடகத்துல சந்திரன் இருக்கார், 7ஆம் இடத்துல மீன ராசியில, அதாவது மீனத்துக்கு 7வது இடம் கன்னி ராசி, அங்க சுக்கிரன் நீசம் பெற்றவர், உங்க இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றவர். உங்க ஆசை உங்களுடைய பேருக்கு தெரியாது. நீங்க அதாவது பானிபூரி சாப்பிடணும்னு மீனராசிக்காரவங்க ஆசைப்பட்டீங்கன்னா பானிபூரினா என்னன்னு கேட்பாங்க உங்க பேர். நீங்க பன்னீர் பட்டர் மசாலாவும் பட்டர் நானும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா அது எனக்கு பிடிக்காது, ரவா உப்புமா போடுங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு உப்புமாவே பிடிக்காது. அப்புறம் எங்க சார் மேட்ச் ஆகிறது? ஏதாவது ஒரு லாஜிக் வேணாமா? அப்ப என்ன சார் பண்றது? கொஞ்ச நாளைக்கு நாம ரவா உப்புமா சாப்பிட்டு தான் ஆகணும். இவ்வளவுதான். சிங்கிள் பேரண்ட்ல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். சரி, சிங்கிள் பேரண்ட் ஆயிட்டோம் சார்,
எங்கள் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு. 15 வருஷம் ஆகுது, பேச்சும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்கமிங்கே பிரச்சனை, விவாகரத்துலாம் முடிஞ்சிச்சு. நான் இப்போ என் நிலைமை எப்பயாவது மாறுமா? மாறும். ஏன் எப்படி மாறும்? உங்க ராசியில ஜென்மத்தில் இப்ப சனி வந்திருக்கார், 4ல் இப்ப உங்களுக்கு குரு, இதையெல்லாம் விட கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்றார். உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாசம் இன்னொருத்தவங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய நேரம். இப்போ உங்களை ரொம்ப பேர் புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்குள்ள ஒரு நல்ல லவ் உற்பத்தி ஆகும், பாசம் உற்பத்தி ஆகும், அன்பு உற்பத்தி ஆகும். கடவுள் உங்களை இப்ப கைத்தட்டி அவங்க கையை கொடுத்து தூக்குவார். பெஸ்ட் ஆஃப் லக். மீனராசிக்காரர்களுக்கு பெஸ்ட் ஆஃப் லக். இந்த சிங்கிள் பேரண்ட் நிலைமையிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம், ஒரு ஜாக்பாட் கண்டிப்பாக உண்டு. குரு பலன் கைகூடி வந்திருக்குன்னே நான் சொல்ல முடியும். இப்ப நீங்க நினைச்சதெல்லாம் உங்க கனவா நினைவா அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல, கனவா இது நினைவா இதுன்னு ஒரு பாட்டு. இப்ப அந்த பாட்டு நீங்க பாடுற நேரம். ஆமா, ரொம்ப அருமையான ஒரு யோகமான நேரத்தை இந்த மீனராசி பெறுகிறீர்கள். உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5வது வீடு கடகம், 7வது வீடு கன்னி. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தை பாருங்க. திருக்கல்யாண உற்சவம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் திருக்கல்யாணத்துல கலந்துக்குங்க. முருகனுடைய திருக்கல்யாணம், பெருமாளுடைய திருக்கல்யாணத்தை போய் கலந்துக்குங்க. திருக்கல்யாண பிரசாதம் வாங்குங்க. நிச்சயமா உங்களுடைய அன்னோன்யம் அதிகரிக்கும். நீங்க சிங்கிள் பேரண்டா இருந்தா உங்க நிலைமை மாறும். உங்க லைஃப்ல ஒரு ஜாக்பாட் அடிக்கும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.